அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்தியாவில் சென்செக்ஸ் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான பணிகள் உள்துறை அமைச்சகத்தால் நடத்தப்பட்டு வருகின்றது. பல்வேறு மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய கணக்கெடுப்பு, அதாவது பொதுமக்கள் தங்கள் வீட்டிலிருந்து தாங்களாகவே இணையதளம் வழியாக சுய கணக்கெடுப்பு மேற்கொள்ளும் பணியானது ஜூலை 17, 2026 முதல் ஜூலை 30 வரை நடைபெற உள்ளது. பொதுமக்கள் தாங்களாகவே தங்கள் வீட்டிலிருந்து எவ்வாறு இந்த மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பை இணையதளம் வழியாக மேற்கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் 1/8/2026 முதல் 30/8/2026 வரை நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு எனப்படும் செல்ஃப் எனுமரேஷன் 17/7/2026 முதல் 31/7/2026 வரை பொதுமக்கள் தங்கள் வீட்டிலிருந்து இணையதளம் வழியாக மேற்கொள்ளும் வசதி செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு போர்ட்டலில் சென்று உங்கள் மாநிலம், வீட்டு தலைவரின் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை உள்ளீடு செய்து OTP மூலம் சரிபார்த்து நீங்களே உங்கள் குடும்ப விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். சுய கணக்கெடுப்பு செய்யும் முறை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் சென்று இந்த செல்ஃப் எனுமரேஷன் பதிவை மேற்கொள்ளலாம். அடிப்படை விவரங்களான குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, வயது, கல்வி, தொழில் மற்றும் வீட்டு வசதி, குடிநீர், மின்சாரம் போன்றவை பற்றிய 33 வகையான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த 33 வகையான கேள்விகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்து நீங்கள் என்னென்ன கேள்விகள் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் தனித்தனியாக சரியான பதில்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சமர்ப்பிக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய கணக்கெடுப்பு, அதாவது செல்ஃப் எனுமரேஷன் பதிவு செய்வதற்காக www.censexindia.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்ல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா செல்ஃப் எனுமரேஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. இல்ல பல்வேறு தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த செல்ஃப் எனுமரேஷன் அப்படிங்கிற இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். www.sc.sensex.gov.in Sensex of India 2027 Office of the Registrar General and Census Commissioner of India, Ministry of Home Affairs, Government of India அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல செல்ஃப் எனுமரேஷன் HLO லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்ல ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி, உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு இங்க ஒரு செக்யூரிட்டி கேப்சா கொடுத்திருக்காங்க. இந்த கேப்சாவை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா அதன் பிறகு செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் ஓபன் ஆகும். அதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வணக்கம். இந்தியாவுல 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலையை நீங்களே செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் மூலமாகவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற யாராவது இந்த வெப்சைட்டுக்கு போய் அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாற்றவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனுமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல SC போர்ட்டலை ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வரவேற்பு துறை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர்
உதாரணமா சுசிலா அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஓடிபி மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்த காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய ஃபோனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQவும் டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டு இருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இதை கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இதை டிராஃப்டா சேவ் செய்யலாம், இல்லைனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் ஹெச்ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SCID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாகவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SCIDயை அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கிற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துக்கிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க. நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நமது வளர்ச்சி. இவ்வாறு பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து சென்செக்ஸ் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான சுய கணக்கெடுப்பு படிவத்தை, அதாவது செல்ஃப் எனுமரேஷன் ஃபார்மை இணையதளம் வழியாக பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.